பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காத்து கொள்ள தவறியவர்கள் ஏராளம் என்று இந்த வேதத்தில் உண்டு. என கண்பார்களை காத்து கொண்டதினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களும் உண்டு. ஆனால் தன்னை காத்து கொள்ளாமல் போனவங்களை குறித்து அநேக பேர் உண்டு. எல்லாரையும் உங்களுக்கு சொல்லிட முடியாது. ஒரு மனுஷன், எல்லாராலும் பாராட்டப்படுற மனுஷன், அவர் யாருன்னா சங்கீதக்காரன், அபிஷேகம் பெற்றவர். கோலியாத்து முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை முறியடித்து அவன் மேலே ஏறி நின்று அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை எடுப்பதற்கு அத்தனை இஸ்ரவேல் மக்களுக்கும் விடுதலையை கொடுத்த அந்த தாவீது கூட தன்னை காத்து கொள்ள மறந்து விட்டான். உண்மைதானே? எனக்கு அன்பாளே, உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கொஞ்சம் கையில் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற போது நீங்களும் சேர்ந்து நானும் சேர்ந்து பாடுமா? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரித்து மனைவியால் அவமதிக்கப்பட்ட போது கூட அவன் கவலைப்படாத ஆள் யாரு? மேல இருந்து பார்த்தா மீகாள். என்ன பிளடி ஹஸ்பண்ட் இப்படி ஆடிட்டு வாரான். கர்த்தருக்காக அவன் தன் எல்லாவற்றையும் விட்டவன். எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர்னு பாடுனவன். ஆனா இந்த தாவீது தன்னை காத்து கொண்டானா? ஆனா தாகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினார். ஏன்னா அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவன். இளைப்பாறுதல் தரும் தேவன், களைத்தோரை தேற்றினரே.
செல்வங்களை தோரித்து சிலுவையில் விசாரித்து கனிவோடு நோக்கிடுவே கருத்தாய் விசாரித்து கனிவோடு நோக்கிடுவே திருப்பாதம் திருப்பாதம் திருந்தே திருமை நிறைசுவே தமது தேவ சமூகத்திலே தமது கண்டறிந்தே தேவ சமூகத்திலே. இப்படி இளைப்பாற பண்ணுதலை அடைந்தவன் சத்துருவெல்லாம் சுற்றியிருந்த சத்துருக்கெல்லாம் நீக்கலாக்கி இளைப்பாற பண்ணின போது கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ இவருக்கு ஒரு யோசனை வருது, நான் இப்படி இருக்கும்போது தேவனுடைய பெட்டி திரைச்சீலை நடுவில் வாசமாக இருக்க, அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சவன் பெரிய ஒரு தாகமுள்ள மனுஷன். ஆனால் இந்த தாகமுள்ள மனுஷன் தன்னை காத்து கொண்டானா? இல்லை. எனக்கு கண்பானவர்களே, அநேக நேரங்கள் இப்படி தான் பார்க்குறதுக்கு பெரியவங்களாக தெரியாதுங்க, ஆனால் ஞானம் இல்லாமல் போயிடுவாங்க. தாவீதை யாராவது சொல்ல முடியுமா? அவர் சொன்ன வாத்தியங்களுக்கு ராகங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நமக்கே தெரியாது. அவ்வளவு சங்கீதக்காரன். ஃபாதர் கூட அதை அழகாக அவர் சொன்னார், சங்கீதக்காரன் தாவீதை பாடி பாடச் சொல்லி சங்கீதக்காரன் தாவீதை பாடி பாடச் சொல்லி சேர்ந்து பாடிடுவே நடனம் ஆடிடுவே சேர்ந்து பாடிடுவே நான் நடனம் ஆடிடுவே தன்னோடு சேர்த்து தன்னோடு சேர்த்து கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு தாகம் உள்ளவன் கூடவே வச்சுக்க. 110 சங்கீதத்தில் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் இப்படி சொன்னவன். இப்படி சொன்ன தாவீது தன்னை காத்து கொண்டானா? இல்லையே. யுத்தத்துக்கு போறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா இவர் எங்க இருக்காரு? வீட்டில் படுத்து கிடந்தார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் சொல்லலாம், சோம்லாம் தான் ராஜாவாக இருந்தால் இளைப்பாறுதல் இருக்கும், பல காரியம் இருக்கும். உண்மைதான், இளைப்பாறுதல் வேணும். ஏன்னா ராஜாவுக்கு ஒரு காரியம் மட்டுமில்லை, நாட்டை குறிச்சே சிந்தனை. அதனால யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கவர் எதை பற்றி யோசிச்சிருக்கணும்? நாட்டை பற்றி யோசிச்சாரா? இல்லை வீட்டை பற்றி யோசிச்சாரா? இல்லை தன்னை அபிஷேகித்த ராஜாவை பற்றி யோசித்தாரா? உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? உப்பரியின் மேலே உலாத்திக்கிட்டு இருந்தார். உலாத்திக்கிட்டு இருக்கோரு வானத்தை அண்ணாந்து பார்க்கவா செஞ்சாரா? ஏன்னா அன்னைக்கு கலிலேயரை பார்த்து சொன்னாங்களே, வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேயரே, உங்களிடத்திலிருந்து பரத்திற்கு ஏறி போன இயேசு எப்படி ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அந்த வருகையை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரா? இல்லையே. இவர் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு? பக்கத்து வீட்டில் குளிக்கிற பொண்ணு பாத்ரூமை பார்த்தாச்சுன்னா போச்சு, அவ்வளோதான், எல்லாம் போயிடும். அவ்வளோ பெரிய தாகமுள்ளவன்.
அவன் தான் சொன்னான், உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்னாய் இருக்கும்படி அது என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை. இன்னைக்கு நிறைய பேர் போடுறோம்ல. இந்த தாவீதுக்கு தான் வாக்கு பண்ணார் 1 நாளாம் 17:10 கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார், உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தி உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். கட்டி கொடுத்த போது புலம்புனா. உண்மைதான், நான் இப்படி இருக்கேன், என் தேவனுடைய வீடு ஆகாயோட தாகம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஆகா என்ன சொன்னாரு? என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஏன்னா காலம், ஒவ்வொரு காலம் இருக்குயா. காலங்கள் கடந்து போனதே அறிந்து கொண்டாமல், அறிந்து கொண்டாமல் வாழ்க்கை மீனானது. ஐயா, காலத்தை யோசிச்சு எவ்வளோ புலம்புனா. உண்மைதான், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆடுகளின் பின்னே போன அவனை எடுத்து எல்லாத்தையும் கொடுத்தார். அவரே சொல்றாரு, ஆடுகளின் பின்னே போன அவனை எடுத்து ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன், என் ஆண்டவனுடைய ஸ்திரிகளை கொடுத்திருந்தேன், இன்னும் 10 சொன்னா என்ன செய்வேன்? கொடுத்திருப்பேன். ஆனா நீ செய்த காரியம் என்ன? ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். 2 சாமுவேல் 12:12 வாசிக்கிறோம். ஒளிப்பிடத்தில் அதை நீயோ அதை ஒளிப்பிடத்தில் செய்தாய். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். அப்பதான் அவனுக்கு என்ன வருது? அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அப்பதான் நாத்தான் தாவீதை என்ன சொன்னாரு? நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே, எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு முன்னாடி உனக்கு பாவம் தெரியாதா? தாவீதுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? பாவத்தை குறித்து எத்தனை உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் உபத்திரவத்தினாலே. இந்த சங்கீதக்காரன் தான் சொன்னா, ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன். சங்கீதம் 119 165 என்ன வாசிக்கிறோம்? உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன். நாமளாவது காலையும் மாலையும் வேலையும் பாடினோம் சிஸ்டர் சாரா நவரோஜி பின்னாடி. ஆனா அவர் எத்தனை தரம்? 7 தரம் துதிக்கிறவர். இப்ப என்ன ஆனாரு? அந்த துதியை மறந்துட்டாரு. எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? உப்பரி மேல உட்கார்ந்து பலர் நடக்கிறார். ஆனா எந்த சூழ்நிலை? யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், ஜபத்துக்கு போகாம எங்கேயாவது உட்கார்ந்துருப்போம், பாவத்தில் விழுந்துருவோம். நம்ம காத்துக்கொள்ளணுங்க. எங்க போய் தான் காத்துக்கொள்ள முடியும்? தேவனுடைய சன்னிதானத்தில். உள்ள அதுக்கு எதுக்கு வரும்? உம் பீடத்தை சுற்றி சுற்றி உம் பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன் தெய்வமே,
கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் எனக்கு அன்பானவர்களே, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாது சொன்னவன். சங்கீதத்தில் சொல்றான், 139 சங்கீதத்தில் பாடுறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலை என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்து இருக்கிறீர். இந்த புத்தி எங்க போச்சு? வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். அப்ப மாடியில படுத்திருக்கும் போது தெரியாதா? ஹலோ, நம்ம வாழ்க்கையில எப்பவும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள தூங்குனா கூட பேசிக்கிட்டு இருக்கணும், தூங்குனா கூட அவருடைய சத்தம் கேட்கணும். நெகேமியா சொன்னால 4:20 நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ. ஒருவேளை அப்படி தாவீது போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எக்கால சத்தம் ஊதியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே எங்களோட கூடுங்கள். சரி, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிங்க. இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும். நட்சத்திரத்தை காணும் மட்டும்னா எது? இயேசுவை காணும் மட்டும். பிறக்கும் போது அவருடைய நட்சத்திரம் தான் வந்துச்சு. அவருடைய நட்சத்திரத்தை காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார். யோசுவா 8:26 ஆய்பட்டணம் தீரு மட்டும் அழிந்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டி எறிந்து செஞ்சிருந்தான், கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தான். எக்கால எப்போ ஊதுனாலும் சரி, ஏன்னா சாதாரண வேலை இல்லை, தேவனுடைய வேலை அது பெரிய வேலை, மகத்தான வேலை. நாம அதை செஞ்சா எங்கேயும் போயிடக்கூடாது. எங்க நிக்கணும்? எக்கால சத்தம் எப்ப கேட்கும்? யுத்தத்துக்கு அவர் நமக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம எக்கால ஊதுனா நாமளும் என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு நிக்கணும். ஆனா அநேக நேரம் இந்த தாவீதுக்கு அப்ப எக்காலம் கேட்கும் தெரியாத, உபதேசம் எக்காலம் தெரியாதா, அல்லது சுவிசேஷம் என்கிற எக்காலம் தெரியாதா? நானோ கர்த்தாவை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் சொன்னானே, என் காலங்களும் உடைய கரத்தில் இருக்கிறது நானே. அத்தனை சொன்ன தாவீது எங்க போயிட்டாரு? உப்பரிகை மேலே போய் நின்று குளிக்கிற பொண்ணை பார்த்தா பரவாயில்ல, வேதம் சொல்லுது, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி எறிந்து விடு. எப்படி முடியுமா? ஏன்னா கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அதே சங்கீதக்காரன் தான் சொன்னா. எத்தனை சங்கீதத்துல? 114. கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோன்னா. அப்ப அவர் சத்தம் கேட்காதா? இவர் பார்வை அவருக்கு தெரியாதா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் வாழ்க்கையில் நாம் காத்துக்கொள்ள மறந்துடுறோம். இந்த தாவீது அதான் பிரச்சனை. எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்காரு, இவர் யுத்தத்தை பற்றி கேட்கல. அவர் வாட்டில் உட்காந்து பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தார். அது யாரு? உடனே அந்த சிற்றின்ப மயக்கம். ஏன்னா சிற்றின்பம் அது எச்சரிக்கை, உன்னை நடைப்பிணமாக்கிவிடும். வசதி வந்தால் பயன்படுத்து, வசதி வந்தால் பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ, ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ. ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானோ. வசதிகள்
நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, 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 அது தொடுவானோ. மனமயக்கம் எல்லாந்த தீமைகளின் தொடக்கம், மனமயக்கம் எல்லாந்த தீமைகளின் தொடக்கம். சிற்றின்பம் எச்சரிக்கை நடைப்பிணமாக்கிவிடும், சிற்றின்பம் அது எச்சரிக்கை உன்னை நடைப்பிணமாக்கிவிடும். வசதியை தேடி ஓடாதே, 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 அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, 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 அது தொடுவானோ. அழகு மாயை மறந்துடக்கூடாது. இந்த தாவீது கூப்பிடுறது மட்டும் இல்லை, இன்னார் மனைவியும் தெரிஞ்ச பிறகு பிறனுக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக வேதம் சொல்லுதுல. பிறனுக்குரிய ஒன்றை இச்சிக்க கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, இந்த ஆசையினால ஒன்னோட ஒன்று போனஸா கொலையும் பண்ணிவிட்டார். கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார், நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானும் இஸ்ரவேலர் கண்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, சூரியனுக்கு முன்பாக இதை செய்விப்பேன்னு தான் அவனுக்கு உணர்வுச்சு. ஐயோ, நான் பாவம் செய்தேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, காத்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். காத்துக்கொள்ள தவறியவர்களும் உண்டு, காத்து கொள்ளவர்களும் உண்டு. நான் உங்களுக்கு காத்துக்கொள்ள தவறியவர்கள் சொல்லி வருகிறேன். சமயம் வாய்க்குமானால் இன்னொரு நாள் தொடர்ந்து இதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாளைக்கு 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு மட்டும். ரெக்கார்டிங் எடுக்கிறது தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, 2 கண்ணு தெரியாத மக்கள் எந்த ஃபாரின் பண்டையும் நம்பி இல்லை. தெருவில் பிரசங்கம் பண்ணி யார் வீட்டையும் தட்டினதில்லை. அதில் வர்றதை வச்சு தான் இந்த சபையை நடத்தி இன்றைக்கி தொலைக்காட்சி ப்ரோக்ராம், அதில் வர்றதை வச்சு இந்த சபை இப்படி தான் நடத்துகிறோம். நீங்களும் வந்து பார்க்கலாம், வாங்க வந்து சபையை பார்க்கலாம். மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ எதுவும் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ வாங்க, 2 இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, வந்தீங்கன்னா நானே உங்களை கூட்டிகிட்டு வருவோம். திருப்பி உங்களை கூப்பிட்ட இடத்துலேயே கொண்டு பஸ்ஸோ ட்ரெயினில் ஏற்றி விட்டுரும். வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவனா நீங்களும் தாங்கலாம். திருநெல்வேலிலாம் ஒரே ஒரு ரூம் தான் தங்குறதுக்கு வச்சுருக்கோம் ஆண்களுக்கு. எத்தனையோ பேர், நேற்று கூட ஒருத்தர் வந்தார், எனக்கு மனைவியில் அம்மாவில் ஒருத்தரும் இல்லை, 2 கணந்தராக ரயில்வே ஸ்டேஷனில் படுக்க கூட விட மாட்டேன்றாங்க, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு வந்து அழுதார். எந்த இடத்துல? ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். எனக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து கையில் 500 ரூபாய் கொடுத்து விட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? இடமில்லாமல் இருக்கேன், எப்படியாவது இன்னொரு அறை கட்டப்பட வேண்டும். மதுரையில் மாடியில் வயதான பெண்கள் அல்லது கைவிடப்பட்ட தாய்மார்களை வச்சுருந்தோம். இப்போ அந்த ஓடு போயிடுச்சு. ஏன்னா 2004 ஓட்ட 20 வருஷம் ஆச்சு. இனிமேல் நான் ஓடல. ஓடனா 1.5 லட்சம் 1.5 லட்சத்தில் போட்டுடலாம். ஆனால் ஓட வேண்டாம். மேலானவற்றைத்தான் நான் அழுகிறேன். இனிமேல் சென்ட்ரிங் போடணும், அந்த பிரச்சனையே வரக்கூடாது. அன்னைக்கு கூப்பிட்டு கேட்டேன், அந்த கொத்தனாரும் இன்ஜினியர் கணக்கிட்டு சொன்னாங்க 6 லட்ச ரூபா ஆகுனாங்க. ஒரு 60 பேர் 10,000 ரூபா வச்சு எழுப்புனா போதும். ஏன் 20,000 வச்சு ஒரு 30 பேர் எழுப்புனா போதும். 50,000 வச்சு 12 பேர் எழுப்புனா போதும். 1 லட்ச ரூபா வச்சு 6 பேர் எழுப்புனா போதும். கர்த்தர் எழுப்பினதுக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டுறதுக்கு மட்டும் 4,000 ரூபா வேனில் செலவழிக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரத்தில் யார் மனசுலையா ஏவி ஒரு வேனையே வாங்கி வைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகிறவங்கள சாப்பிடாமல் அனுப்புனதே இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம்.
எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் ஜிபே வந்துக்கிட்டே இருக்கும், ஃபோன்பே இருக்கும், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை பிரதர் நாங்கள் கணக்கு வைக்கிறவங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் வரி விலக்கு எங்களுக்கு கிடைச்சா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட ஃபோனில் விசாரிங்க, நான் உங்களுக்கு அதுக்கு நம்பர் தர்றேன். அது வழியாக போட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதற்கான ரசீதும் அனுப்பி வைப்போம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே காத்து கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள தவறியவர்கள் ஏராளம். சாலமோனுக்கு அன்றைக்கு சொல்லியிருந்தார், ஸ்திரீகளுக்கு பலனை கொடாதே என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவனோ அநேக ஸ்திரீகளை, சீதோனியர் அநேக பெண்களோடு சிநேகமாயிருந்து தனக்கு கொடுத்த மேன்மை இழந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பலசாலி பெலிஸ்தியரை அன்றைக்கு இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்காக, பெலிஸ்தியரில் இருந்து ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட சிம்சோன் தன்னை காத்துக்கொள்ள தவறினான். 1000 விசுவாசத்தில் இருந்த அனனியா தனக்கு கொஞ்சம் காணியாட்சியை விற்றபோது தன்னை காத்துக்கொள்ள தவறிவிட்டான். வேதத்தில் அநேக பேரை நாங்கள் காட்டிக்கொண்டு போகலாம். கிதியோன் சர்வ வல்லவர் என்பதை நினையாமல் சந்தேகப்பட்டான். இன்னைக்கு எத்தனையோ தங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ள தவறியவர்கள். நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவயவங்களை காத்துக்கொள்ள தவறியவர்களா இல்லாம காத்துக்கொண்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற பாரங்களை மாற்று, கண்ணீரை மாற்று, கவலைகளை மாற்று, வேதனைகளை மாற்று. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.